லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க உறவுகளே. பேரழகி பகுதி 3. கதவின் வெளியே நின்றிருந்த கோபி இன்று அபிராமி எனக்கானவளாக ஆகப் போகிறாள். நீ சென்று நன்றாக உறங்கு என்று பூட்டிய சாவியை தூக்கி தூர எறிந்தான். அவளும் ஏதோ சத்தம் கேட்டு விழித்தவள், சரி விடா, இதையும் காரணம் காட்டி அவளை நான் உனக்கு கட்டி வைத்து விடுகிறேன். ஊரில் வேறு அவளை நீ நாசம் செய்து விட்டதாக பேசுகிறார்கள், அது போதும் நமக்கு என்றாள். பேரழகி பகுதி 3. உள்ளே நுழையும் போது ஏதோ பொருளை எடுத்தது போல இருந்தது. அப்போதுதான் நிமிர்ந்து பார்த்தான். அங்கே ஒரு வெண்கல சிலை இருந்தது. ஓ, சிலையா என்று மனதிற்கு சொல்லிக் கொண்டே திரும்பினான். அங்கே எதிரில் இருக்கும் அறையில் சாந்தி உறங்கிக் கொண்டிருந்தாள். இங்கு யார் படுத்திருப்பது என்று அந்த அறையின் கதவை சற்று தள்ளி பார்த்தான். சாந்தியை கண்டு அதிர்ச்சியுற்றான். இவள் இங்கு எப்படி? ஓகே, எல்லாம் அவன் ஏற்பாடாதான் இருக்கும். சரி, இன்னைக்கு நமக்கான நாள் என்று நினைத்தான். முதலில் இவளைதான் நாம் ஏதாவது செய்ய வேண்டும். அப்போதுதான் அவனை நம்மால் பழிவாங்க முடியும். அவன் மனம் சற்று குழம்பியது. இவர்கள் இருவரையும் எப்படி? அவன்தான் ஒரு பெண் பித்தனாயிற்றே. அவன் புத்தி சாந்தியை தேர்ந்தெடுக்க சொன்னது. காரணம், சாந்தி மிகவும் அழகான பெண். வயதும் 17-18 தான் இருக்கும். அபி எப்படியும் என்னைத்தான் திருமணம் செய்தாக வேண்டும். அவளை பின்பு பார்த்து கொள்ளலாம். இப்போது இவளை அனுபவித்து அவளுடைய அண்ணனுக்கு சரியான பாடத்தை புகட்டுவோம் என்ற எண்ணத்தோடு சாந்தியின் அறைக்குள் நுழைந்தான். அங்கு அழகு பதுமையாக உறங்கிக் கொண்டிருந்த சாந்தியின் அழகை ரசித்தவாறு அவளின் பாதங்களை தொட்டான். மிருதுவாக இருந்த பாதங்களில் மேல் அவள் அணிந்திருந்த ஆடையை சற்று மேலே தள்ளினான். கணுக்கால் முட்டி வரை தெரிந்தது. அதுவரை நல்ல தூக்கத்தில் இருந்தவள் ஏதோ ஒன்று அவள் கால்களில் ஊறுவது போல் தோன்ற தன் கைகளால் அதை தள்ளிவிட்டாள். அதை சற்றும் எதிர்பார்க்காதவன் அப்போதுதான் அவன் மூளை யோசிக்க தொடங்கியது. இவள் எழுந்து சத்தம் போட தொடங்கிவிட்டால் அபிராமி இறந்து விடுவாள். என்ன செய்வது என்று யோசித்தவன் அவன் அம்மா கொடுத்த மயக்க மருந்தை தேடினான். அது காணவில்லை. ஒருவேளை மாடி ஏறி குதிக்கும் போது கீழே விழுந்திருக்குமோ? என்ன செய்வது என யோசித்தவன் அதற்குள் அவன் மூளை வேறொரு விஷயத்தை ஞாபகப்படுத்தியது. இங்கே எதற்காக வந்தாயோ, முதலில் அதை செய்து முடி. இப்போது நீ யோசித்துக் கொண்டிருக்கும் விஷயத்தை பிறகு பார்த்து கொள்ளலாம். நீ மட்டும் இப்போது சரியான முடிவு எடுக்கவில்லை என்றால் பிரச்சனையில் மாட்டிக்கொள்வாய். முதலில் இவளை விட்டு ரூமை விட்டு வெளியே செல். பின் இந்த அறையின் கதவை வெளிப்பக்கமாக போட்டுவிடு. விரைவாக போ என்றது. அவனுக்குள் சிறு பதற்றம் ஏற்பட்டது. போகும்போது காலை இடித்துக் கொண்டான். வலியால் கத்தியும் விட்டான். சாந்திக்கு தூக்கத்திலிருந்து விழிப்பு வந்தது. யாரது யாரது என்று சத்தம் போட்டுக்கொண்டு அங்கிருந்த லைட்டை போட்டாள். அதற்குள் அவன் சுதாரித்துக் கொண்டு வெளியே சென்று கதவை வெளிப்பக்கமாக பூட்டினான். சாந்தி லைட் போட்ட உடன் வந்த வெளிச்சத்தில் அவனை கண்டுவிட்டாள். என்ன செய்வது? இவன் எப்படி இங்கு? வீட்டை பூட்டிவிட்டுதானே வந்து படுத்தோம். எப்படி உள்ளே வந்தான்? அபி, அபி என்று கதவை தட்டினாள். கதவின் வெளியே நின்று இருந்த கோபி, இன்று அபிராமி எனக்கானவளாக ஆகப் போகிறாள். நீ சென்று நன்றாக உறங்கு என்று பூட்டிய சாவியை தூக்கி தூர எறிந்தான். அவளும் ஏதோ சத்தம் கேட்கிறது என்று அப்போதுதான் எழுந்து பார்த்தாள். அங்கே கோபி நிற்பதை பார்த்து அதிர்ந்தாள். சாந்தி அறைக்குள் அவளுடைய போனை எடுத்து நவீனுக்கு கால் செய்தாள். பதற்றத்துடன் வெளியில் வந்து தன் பைக்கை ஸ்டார்ட் செய்தான். இங்கு கோபி அபிராமியின் கையை பிடித்து இழுத்து அவளை கட்டி அணைக்க அவனின் அணைப்பிலிருந்து விடுபட முயற்சி செய்தாள் அபி. அவனின் முரட்டு கைகளில் சிக்கி இருந்தவள் சத்தம் போட ஆரம்பித்தாள். அவளின் சத்தம் அவனை வெறுப்பேற்ற அவன் அபியின் கன்னங்களில் அறைந்தான். ஏண்டி கத்துற? என்னைக்கு நாளும் நமக்குள்ள இது நடக்கத்தானே போகுது. அந்த நாள் இன்றுதான் என்று உன் மனதை மாற்றிக்கொள். முடிந்தால் இதையும் செய்துதான் பாரேன் என்று எல்லையை மீறிக்கொண்டு சென்றான். அவனிடமிருந்து விடுபட வேண்டும் என்ற போராட்டத்தில் அபிராமி அங்கும் இங்கும் ஓடினாள். உனக்கு உதவ யாரும் வரப்போவதில்லை. இவ்வளவு நாள் உன்னிடம் பட்ட அவமானங்களுக்கு பழி தீர்த்துக் கொள்ளப் போகிறேன்டி. நீ ஒரு நாளும் நீ நினைப்பது நடக்காதடா. உன்னை கொலை செய்து விட்டாவது நான் என்னை காப்பாற்றிக் கொள்வேன் என்றாள் அபி. அபியும் விடவில்லை. போராட்டங்களுக்கு நடுவே அபிராமியின் கையில் ஏதோ ஒரு பொருள் கிடைத்தது. அதை கொண்டு கோபியின் தலை, முதுகு என்ற பாரபட்சம் இல்லாமல் அடித்தாள். வலியால் கத்தியவன் அபியை விட்டு சற்று தள்ளி சென்று மயங்கி விழுந்தான். அதே நேரம் நவீனம் வந்துவிட்டான். வீட்டின் பூட்டை உடைக்க முயன்றான், முடியவில்லை. அங்கிருந்த பைப்பின் வழியே மேலே ஏறி சென்று மாடியை அடைந்தான். அவளுக்கோ நகத்தினால் ஏற்பட்ட காயங்கள் வேறு அவளுக்கு கோபத்தை தூண்டின. கோபி விடுவதாகவே இல்லை. அவளை கீழே தள்ளிவிட்டு அவன் மேல் படர்ந்தான். அபி ஒரு கையில் பெரிய கத்தியை ஓங்கியபடி நின்றிருந்தாள். அவளின் காலை பிடித்த கோபி உயிர் பிச்சை கேட்டுக் கொண்டிருந்தான். மாடியிலிருந்து விரைவாக கீழே வந்தான்.
நவீன் அபிராமியின் அறைக்கு சென்றான். அவன் அங்கு கண்ட காட்சி அவனுக்கு திகைப்பை உண்டாக்கியது. என்னை விட்டுவிடு, நான் இனி உன் பக்கம் வரவே மாட்டேன், என்னை விட்டுவிடு என்று கெஞ்சினான். அவன் உடம்பில் நிறைய காயங்கள், உடலில் இருந்து ரத்தம் வேறு வெளியேறிக் கொண்டே இருந்தது. அழுது கொண்டே பேசினான். அபிராமி, ஏண்டா நவீன், எனக்கு மட்டும் இப்படியெல்லாம் நடக்குது? நான் என்ன பாவம் செய்தேன்? இந்த கடவுளுக்கு எனக்கு கஷ்டத்துக்கு மேல் கஷ்டத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார். கோபியை நோக்கி வந்த நவீன், ஏண்டா உனக்கெல்லாம் புத்தியே வராதா? பெண்கள் என்றால் கிள்ளிக்கிறையாக நினைக்கிறாய்? ஒரு பெண்ணை நெருங்க வேண்டும் என்றால் முதலில் அவளின் மனதை நெருங்க வேண்டும். சற்று நிதானித்த நவீன் அபி என்றான். அவளின் கோப கண்களால் நவீனை பார்த்தாள். அவ்வளவு தைரியமாக ஒரு பெண் சிங்கத்தை எதிர்த்து போராடின தன் மானத்தை காத்து கொண்டவள் நவீனை கண்டவுடன் அவனிடம் ஓடி வந்து அவன் மார்பை தஞ்சமடைந்தாள். இவனை கொன்று விடலாம் என்றுதான் நினைத்தேன், ஆனால் மனம் வரவில்லை. அபியின் நிலையின் பார்த்த நவீனின் இதயத்திலிருந்து வலி உண்டாவதை உணர்ந்தாள். அழாது அபி என்று சொல்லி அவளை அங்கிருந்த சோஃபாவில் அமர வைத்தான். உடலை தொட்டு இணைந்து விட்டால் மட்டும் அவள் உனக்கு கிடைத்து விடுவாளா? நீ எல்லாம் ஒரு ஆம்பளையா? உன்னை நீ எவ்வளவு பெரிய ஆண்மகனாக நினைத்து கர்வத்தோடு சுற்றி கொண்டிருந்தாய். என்ன செய்வது? அபியே உன்னை கொல்லாமல் விட்டுவிட்டாள். உன்னை போலீசில் தான் பிடித்துக் கொடுக்கணும் என்று போலீசுக்கு கால் செய்தான். 1/2 மணி நேரத்தில் காவலர்கள் அங்கு வந்தனர். அவன் இருக்கும் நிலையை பார்த்து, யார் இவனை இப்படி காயப்படுத்தியது? நான் தான் சார் என்றாள் அபி. அபியின் கோலத்தை பார்த்த காவலர்கள் என்ன நடந்திருக்கும் என்று யூகித்தனர். வேடன்மா, ஒரு பெண் தன் தற்காப்புக்காக ஒருவனை கொலை செய்தால் கூட சட்டம் உன்னை தண்டிக்காது. தைரியமான பொண்ணுமா நீ என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து அவனை தூக்கிச் சென்றனர். அதன் பின் தான் அவனுக்கு சாந்தியின் ஞாபகம் வந்தது. ஐயோ சாந்தி என்று வெளியில் ஓடி வந்து சாந்தி இருக்கும் அறையின் பூட்டை உடைத்தான். சாந்தி வெளியில் உடைந்து அவள் அண்ணனிடம், அண்ணா, நம்ம அபிக்கு ஒன்றுமாகவில்லையே, அந்த அயோக்கியன் எங்கே என்றாள். அவனை போலீசில் ஒப்படைத்து விட்டேன் சாந்தி. சாந்தி இப்போது அந்த கோபியை பார்த்ததும் அவன் இவளை ரூமில் பூட்டியதும் அதை தொடர்ந்து தன் அண்ணனுக்கு போன் செய்ததையும் சொன்னாள். சாந்தி, நீ எனக்கு செய்த உதவிக்கு நான் உனக்கு என்ன கைமாறு செய்ய போகிறேனோ என்றாள் அபி. ஆனால் இன்று ஒரு பெண்ணின் காலை பிடித்து உயிர் பிச்சை கேட்டுக் கொண்டிருக்கிறாய். எனக்கு வரும் கோபத்திற்கு இங்கேயே கொன்று புதைத்துவிடும் என்ற எண்ணம் வருகிறது. உன் அண்ணன் மட்டும் வரவில்லை என்றால் அடுத்தடுத்து இங்கு என்ன வேண்டுமானாலும் நடந்திருக்கும். எனக்கும் அந்த கோபி காலை பிடித்து கெஞ்சும் போது அவனை கொல்லாமல் விட்டு விடலாம் என்று நினைத்து விட்டேன். அபி அவளுடைய அறையில் அமர்ந்து அவளின் நிலையை எண்ணி கண்ணீர் வடித்தாள். அபி நடந்தவைகளை ஒன்று விடாமல் சாந்தியிடம் கூறினாள். ஆனால் உன் அண்ணன் எப்படி இந்த நேரத்திற்கு இங்கு வந்தான் என்றுதான் எனக்கு புரியவில்லை. ஆனால் அதன் பிறகு என்ன செய்வது என்று எனக்கு புரியாமல் நின்றிருந்தேன். அப்போதுதான் நவீன் வந்தான் என்று சொல்லிவிட்டு நவீனை தேடினாள். அவனை அங்கு காணவில்லை. சாந்தி, நவீன் இங்கே என்றாள். சரி, நீங்கள் முதலில் இந்த ட்ரெஸ் எல்லாம் மாத்திக்கோங்க, போய் குளிச்சுட்டு வாங்க. அபியும் இழந்து சென்று குளித்து விட்டு வேறு உடை மாற்றி கொண்டு வந்து நவீனை தேடினாள். சாந்திக்கு கோபம்தான் வந்தது. என்ன இவர்கள் இப்படி பேசுகிறார்கள்? அங்கு நடந்தது ஒன்று, அவர்கள் பேசுவது ஒன்று. எப்படிப்பட்ட மனிதர்கள்? அவர்கள் வீட்டு பெண்ணாக இருந்தால் இப்படி பேசுவார்களா என்று சொன்னாள். அப்போது நவீன் அங்கு வந்தான். நவீனை பார்த்ததும், எங்கடா போன? நைட்டு தான் உன்னை தேடினேன் என்றாள் அபி. அது ஒன்றுமில்லை, அவனை போலீஸ்காரர்கள் அழைத்துச் சென்றனர். அதன் பின்னால் காவல் நிலையம் சென்று அவனை பற்றி ஒரு புகார் மனு எழுதி கொடுத்து விட்டு வந்தேன். அவன் இப்போது மருத்துவமனையில் உள்ளான். ஏன், என்னவாயிற்று என்றாள் சாந்தி. அபி அடித்த அடியில் அவன் இடுப்பு பகுதியில் எலும்புகள் உடைந்து விட்டது. அதனால் எழுந்து கூட நிற்க முடியவில்லை என்றான். அபிக்கு மனது கஷ்டமாக இருந்தது. என்னை அவன் ஒரு கோழை என்று நினைத்து விட்டான். என்னை நெருங்க அவனுக்கு எவ்வளவு தைரியம் என்று கண்கள் கலங்கினாள். இவை அனைத்தையும் கேள்விப்பட்ட தேவகி அவளுடைய மகனை பார்க்க மருத்துவமனைக்கு சென்றாள். காவலர்கள் அவளை உள்ளே அனுமதிக்க மறுத்தனர். அவளும் தன் மகனுக்காக அங்கிருந்த காவலர்களின் காலில் விழ சற்று இறக்கப்பட்டு உள்ளே செல்ல அனுமதித்தனர். ஐயோ என் மகன், உனக்கு ஏண்டா இந்த நிலை? என்னதான் நடந்தது? சொல்லுடா கோபி. கோபி அவன் கதவை உடைக்க முயற்சி செய்திருந்து போலீஸ் அவனை தூக்கி வந்தது வரை தேவகியிடம் ஒப்பைத்தான். டேய், நான் தான் உன்னிடம் மயக்க மருந்து கொடுத்து அனுப்பினேனே. அம்மா மாடி ஏறும்போது இங்கே விழுந்து விட்டது. ஏண்டா, மருந்துதான் இல்லையே, திரும்பி வந்திருக்க வேண்டியது தானே? இல்லம்மா என்று இழுத்தவன் சாந்தி அங்கிருந்ததை கூற, அவள் எப்படி அங்கே? டேய், உண்மையை சொல்லு, நீ அந்த சாந்தியை என்று இழுக்க கோபி தலையை குனிந்து கொண்டான். ஊரில் உள்ள அனைவருக்கும் இந்த விஷயம் தெரிய வர அவர்களே இந்த விஷயத்தை கண் காது மூக்கு வைத்து பேச ஆரம்பித்திருந்தனர். இவை அனைத்தும் அபிக்கு தெரிந்தனவே.
அதனால் அவளிடம் அந்த எந்த ஒரு உணர்வும் இல்லாமல் இருந்தாள். டேய், நமக்கு காரியம் தாண்டா பெருசு, வீரியம் இல்ல. அவனை பழி வாங்க நினைத்து நீ இப்போ இங்க வந்து படுத்திருக்கிறாய். எல்லாம் என் நேரம்டா. உன்னை திருத்த முடியுமா? சரி விடுடா, இதையே காரணம் காட்டி அவளை நான் உனக்கு கட்டி வைத்து விடுகிறேன். ஊரில் வேறு அவளை நீ நாசம் செய்து விட்டதாக பேசுகிறார்கள். அது போதும் நமக்கு என்றாள். அப்போது அங்கு வந்த டாக்டர் கோபியின் ரிப்போர்ட்களை பார்த்துவிட்டு அந்த அதிர்ச்சிகரமான விஷயத்தை சொன்னார். இல்லை டாக்டர், ஏன் அப்படி கேக்குறீங்க? அது எப்படி சொல்வது என்று தெரியவில்லை என்றார். தொடரும் உறவுகளை